بسم الله الرحمن الرحيم من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை, உன்னதமான வார்த்தை, உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச் சிறந்தது உன்னதமானது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூன அனுஷ்டானங்களாக இருக்கின்றன, இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, சூரத்துல் ஃபத்ஹில் இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, நிச்சயமாக நாம் உங்களுக்கு தெளிவான வெற்றியை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வமா தஅக்கர், உங்களுக்கு முன்ன சென்ற நீங்கள் முன் செய்த பாவங்களையும் பின் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருடங்கள் மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாத்தை தனக்கு கொண்டு தந்த அல்லாஹ்வுடைய பொறுப்பை அவர்கள் எத்தி வைக்கிறார்கள். அதனால் பல இடர்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயர்கள் என்று எண்ணில் அடங்கா பல விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களாகவும் கவலைகளாகவும் பெற்றார்கள், அனுபவப்பட்டார்கள், காயப்பட்டார்கள். இதற்கெல்லாம் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் மதீனாவில் தன்னுடைய மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்லனா பல துன்பங்களையும் இன்னல்களையும் அவர்கள் பெற்றார்கள். அந்த 10 வருடங்களின் முடிவில் இறுதியாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் வெற்றி வருகின்ற ஒரு தருணம், வஜா அல் ஹக்கு வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, உண்மை வந்தது, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்கிற ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா ஃபத்ஹ் மக்காவினுடைய வெற்றியின் போது தருணத்தில் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினுடைய விளக்கமாக நாம் பல விடயங்களை எடுக்கும் பொழுது இந்த அல்லாஹு தஆலாவுடைய வெற்றி மக்காவில் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றுகிறார்கள். கிட்டத்தட்ட 18 நாட்கள் அளவுக்கு அந்த ஊரில் தங்குகிறார்கள். உலகத்தில் அன்று வரைக்கும் செய்த பாவம் ஷிர்க், இணை வைக்கிறது என்பது, இதுபோன்று பாவங்கள் என பெரும் பெரும் பாவங்கள் என்னெல்லாம் இருந்தனவோ, வட்டி, அதே போன்று மதுபானம் அருந்துதல் என்கிற மாபெரும் பெரும் பாவங்கள், விபச்சாரம் என்கின்ற ஒரு தலை விரித்தாடிய விடயங்கள், இப்படியெல்லாம் உலகத்தில் இதற்கு முன்னால் என்ன பாவங்களெல்லாம் உலகத்தில் அறியப்பட்டிருந்ததோ, அவர்கள் முன்னால் வாழ்ந்த சமுதாயம் என்ன பாவங்கள் செய்தார்களோ அதை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த அந்த தோரணையில் உலகத்தில் அத்துணை பாவங்களையும் தடை செய்யப்பட்டு உண்மை எது என்று சொல்லப்பட்டு, யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அவர்களுடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் எந்த விடயத்தை நபி அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டு அதை பிறருக்கு சொல்லிக் கொடுத்து வாழ்க்கையை பண்படுத்தினார்களோ, இப்படியான விடயங்களையெல்லாம் நெறி புரண்டு தன்னுடைய மனம் போக்கில் வாழ்பவர்களை அத்துணை பேரையும் அதே நிலைமையில் மரணித்தார்கள் என்றால் அவர்கள் ஒதுங்குகின்ற தளம், மறுமையில் அவர்கள் சேர்கின்ற இடம் நரகம் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியில் இருந்து நாம் விளங்குகிறோம். காரணம், ஒரு மனிதன் வாழ்க்கையில் தன் மனம் போன போக்கில் வாழக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஃபத்ஹில் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அதாவது இன்ன அர்சல்னாக, உங்களை நாங்கள் நிச்சயமாக அனுப்பினது எதற்கென்றால் நபியே, ஷாஹிதன்,
சாட்சியாளராகவும் முபஷ்ஷிரன் நன்மாராயணங்களை சொல்லக்கூடியவராகவும் வனதீரா எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் தான் இந்த உலகத்துக்கு நாம் உம்மை அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா அதே சூரத்துல் ஃபத்ஹில் சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, நாம் இந்த வெற்றியை கொடுப்பதனால் இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன நாடுகிறோம் என்றால், அல்லாஹு தாலா திருமறையில் அதே சூறாவில் சொல்லும் பொழுது, லியுதுஹிலல் முஃமினீன வல் முஃமினாத், ஈமான் கொண்டவர்களையும் அதில் ஆண்களாக இருக்கலாம், அல்லாஹு தாலா பெண்களையும் அல்லாஹு தாலா அந்த இடத்தில் மேற்கோள் காட்டி சொல்கிறான். அவர்களுக்கு நாங்கள் மறுமையில் சொர்க்கத்தில் நிரந்தர சொர்க்கத்தில் அவர்களை நுழைவிப்பதற்காக வேண்டி நாங்கள் அதை கொடுத்திருக்கிறோம். இந்த வெற்றியை அவர்கள் நல்லமல்கள் செய்து நபியை உம்மை பின்பற்றி அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்தில் அவர்கள் தன் மனம் போன போக்கில் வாழாமல் உம்மை பின்பற்றி அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனை பின்பற்றி அவர்கள் வாழ்வார்கள் என்றால் அவர்கள் நுழைகின்ற இடம் நிரந்தர சொர்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இப்படியெல்லாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் வயுக்கஃபிரு அன்ஹும் ஸய்யிஆத்திஹிம், அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மாற்றி விடுகிறான். அவர்களை அந்த பாவங்களுக்கு பகரமாக அவர்கள் செய்து கொண்ட பாவங்களுக்கு பகரமாக அவர்களுக்கு நன்மைகளை மாற்றுகிறான். எப்பொழுதென்றால் ஈமான் கொண்ட நிலையில் அவர்கள் இருந்து மரணிக்கும் பொழுது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதுதான் வகான ذلك عند الله فوزا عظيما, அதுதான் மகத்தான வெற்றியாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், இந்த வெற்றியை நாம் முஃமின்களுக்கு கொடுத்ததற்கான காரணம் அது மட்டுமல்ல, وَيُعَذِّبَ الْمُنَافِقِينَ وَالْمُنَافِقَاتِ وَالْمُشْرِكِينَ وَالْمُشْرِكَاتِ الظَّانِّينَ بِاللَّهِ ظَنَّ السَّوْءِ عَلَيْهِمْ دَائِرَةُ السَّوْءِ وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِمْ وَلَعَنَهُمْ وَعَدَّ لَهُمْ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا. அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது சொல்கிறான், நாங்கள் அல்லாஹ்வை தப்பெண்ணம் கொண்டு யாரெல்லாம் இணை வைக்கக்கூடிய, அதற்கு முதலாவதாக சொல்கிறான், முனாஃபிக்குத்தனமாக நடக்கக்கூடிய ஆண்கள், முனாஃபிக்குத்தனமாக நடக்கக்கூடிய பெண்கள், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஆண்கள், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பெண்கள், இது அத்துணை பேரையும் நாங்கள் சோதிப்பதற்காக வேண்டியும், அதே போன்று அவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய கோபம் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய சாபம் இருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஒதுங்கும் தளத்தால் மிக மோசமானதை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா இதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறான், வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வகான அல்லாஹு அஸீஸன் ஹக்கீமா. இந்த வானம் பூமியில் இருக்கின்ற அத்துணை படைகளும் அல்லாஹ்வுக்குரியதுதான். அல்லாஹ் கண்ணியமானவன், மிக மதிநுட்பமானவன் என்று, ஞானம் உடையவன் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறதை பார்க்கலாம். இதில் இருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பல விடயங்களை ஹதீதுகளில் பொன்மொழிகளாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பொன்மொழிகளாக சொன்னவைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான், மிகவும் சுருக்கமானது, பொருள் மிகவும் பெருக்கமான ஒரு விடயம்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் ஒரு செயலை செய்கிறாரோ அந்த செயல் நாம் காட்டி தந்தது, அதாவது குர்ஆன் சொல்லவில்லை, ஏவவில்லை, அல்லது குர்ஆன் இதை விட்டும் தடுத்து தவிர்ந்து நடங்கள் என்று கட்டளை இடையவில்லை, இப்படியான விடயங்களை எல்லாம் யாரெல்லாம் எடுத்தும் தவிர்ந்தும் வாழ்ந்து, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆமோதித்திருக்கிறார்கள், இது தவிர இதற்கு விடை காண கிடையாத முடியாதவைகளை, ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், நமக்கு தெரியாத விடயத்தை தெரிந்த இடத்தில் மார்க்கம் கற்ற குர்ஆனையும் ஹதீஸையும் தெள்ளத் தெளிவாக படித்தவர்களிடத்தில் சென்று அறிந்து, இதெல்லாம் முடியாமல் யாரெல்லாம் தன் மனம் போன போக்கில் வாழ்கிறார்களோ அவர்கள் நுழையக்கூடிய இடம் எப்படி என்றால், ஒரு செயல் அந்த செயல் நான் செய்கிறேன், அது எதுவாக இருக்கலாம், நான் அணிகிற உடையாக இருக்கலாம், அல்லது நான் என்னுடைய ஆடையை கலட்டுவதாக இருக்கலாம், நான் வுது செய்வதாக இருக்கலாம், நான் கடமையான குளிப்பை குளிப்பதாக இருக்கலாம், எச்சில் துப்புவதாக இருக்கலாம், மலம் கழிப்பதாக இருக்கலாம், திருமணம் முடிப்பதாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருக்கலாம், அல்லது இதர பல உலக காரியங்கள் நடப்பதாக இருக்கலாம். ஏதுவாக இருந்தாலும்
அதில் நபி செய்த அந்த செயல், நபி காட்டித்தந்த முறை அல்லது உலமாக்கள் இதற்கு கொடுத்த விளக்கம் தவிர தன் மனம் போன போக்கில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நுழைகிற இடம், நுழைகிற தளம், நாளை மறுமையில் அதே நிலைமையில் அவர்கள் தௌபா செய்யாமல் மரணிப்பார்களானால் மறுமையில் அல்லாஹ்வை அவர்கள் காணுகின்ற அந்த தருணம் மிக மோசமானதாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு ஒதுக்கி வைத்திருக்கின்ற அந்த தண்டனை மிக கடுமையானதும் மிக இழிவானதும் மிக கொடுமையானதுமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் நமக்கு மென்மேலும் போதித்திருக்கிறது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலேயே நம்ம எல்லோருக்கும் மிகவும் தெளிவான ஒன்று ஹலாலான விடயங்கள் என்ன என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லியிருக்கிறான். அதே போன்று ஹராமான விடயங்கள் என்ன என்று சொல்லியிருக்கிறான். ஹராம் ஹலால் என்று சொன்னாலே உடனடியாக யோசிப்பது நாம் சம்பாதிப்பதில் மாத்திரம்தான், அல்லது நாம் சாப்பிடுவதில் மாத்திரம்தான், அல்லது உடுப்பதில் மாத்திரம்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் ஹர்ரமல் ஃபவாஹி, அல்லாஹு தஆலா ஃபவாஹிஷ் என்று மானக்கேடான விடயங்கள் என்று சொல்லியிருக்கிறான். இதே போன்று அல்லாஹு தஆலா சில காரியங்களை சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். இதை ஹராம் என்று நாம் அதனுடைய பரிபாஷையில் சொல்லுவோம். ஆனால் உலகத்தில் மிகவுமே பழக்கமான ஒன்று உண்ணுவதிலும் சம்பாதிப்பதிலும் தான். ஆனால் செய்கின்ற காரியத்தில் ஹராம் ஹலால் பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது. பாவங்களில் மிக பாவமானது இறைவனுக்கு ஷிர்க், இணை வைப்பது என்பது. ஆனால் பாவங்களில் மிகவும் நாம் சிறியதாக கணக்கெடுப்பது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் பயப்படுவதுகளில் மிகச் சிறியதான ஒரு விடயம் நான் பயப்படுகிறது என்ன தெரியுமா? அர்ரியா, முகஸ்துதி. முகஸ்துதி என்றால் என்ன? தன்னை ஒருவர் புகழணும், தன்னை ஒருவர் பாராட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது உங்களை புகழ்ந்து பேசினால், உங்களுடைய முகத்துக்கு முன்னால் உங்களை புகழ்ந்து பேசுவாராக இருந்தால் அவருக்கு நீங்கள் அவருக்கு அறையுங்கள் என்று சொன்னார்கள். எப்படி அடிக்க சொன்னார்கள்? சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனை புகழ்வீது என்பது அவனுக்கு கன்னத்தில் அடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவரது கன்னத்தில் அடிக்கதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஒரு மனிதனுக்கு கன்னத்தில் அடிப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த ஒரு விடயம். ஒரு தடை செய்த விடயத்தை செய்யுமாறு சொன்னால் அது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விடயம். ஒரு புகழ்ச்சியால் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறான் என்று சொன்னால், அவன் தன்னுடைய அந்த தருணத்தை, தான் எப்படி இருக்கிறேன், எப்படி பிறந்தேன் என்கிறதை மறந்து விடுவான். ஒரு பொழுதும் அவன் மறக்கக்கூடாது என்பதனால்தான் ஒரு மனிதனுடைய படைப்புகளை அவன் இந்திரிய துளியில் படைக்கப்பட்டதை அவன் பார்க்கவில்லையா என்ற வண்ணம் அல்லாஹு தஆலா திருமறையில் கேட்கிறார். எனவே மின் நுதுஃபத்தின் அம்ஷாஜின், இப்படி அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தில் இந்திரிய துளியிலிருந்து நாம் உம்மை படைத்தோமே, அதை நீ பற்றி சிந்திக்கவில்லையா? நாம் அற்பமாக கணக்கிடுகின்ற ஒரு விடயம், ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய விடயம், இப்படியான விடயத்திலிருந்து ஒரு படைத்தோம். ஆனால் நீ செய்துகின்ற செயல்களால் நீ ஒரு பொழுதும் என்ன செய்து விடாதே, நீ அகங்காரம் கொண்டு விடாதே. இந்த செயல் உன்னை எங்கே கொண்டு செல்லும் இடம் என்றால், உன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்திலேயே உன்னை கொண்டு சென்றுவிடும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த ஒரு விடயமாக இருக்கிறது. அப்போ நபி அவர்கள் பயப்பட்டதுகளில் முகஸ்துதி என்கிறது நம்முடைய அத்துணை செயல்களிலும் வரப்போகிறது. எனவே இந்த செயல் என்பது என்னுடைய காரியத்தில், என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு தாற்பயம் அது செலுத்தியிருக்கிறது, நான் எப்படியெல்லாம் என்னுடைய விடயத்தின் பொழுது நடக்கிறதாக இருக்கலாம், பேசுவதாக இருக்கலாம், என்னை ஒருவர் பாராட்டும் பொழுது நான் அகமகிழ்ச்சி அடைகிறேனா? இன்றைய உலகம் அதற்குத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தான் செய்கிற ஒரு காரியத்தை சொல்லி காட்டுவது. நாளை மறுமை அல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்கிற பட்டியல்ல தான் செய்த ஒரு காரியத்தை சொல்லி காட்டுவது, இது கூட பாவமாக இருக்கிறது, ஹராமாக இருக்கிறது. ஆனால் இதை யாரும் ஹராம் என்று பேசுவது கிடையாது. ஏதோ ஒரு செயல் செய்யாமல் இருந்தால் மனதுக்கு பிடிக்கவில்லை. அன்பார்ந்த உறவுகளே, இப்படி ஏராளமான தகவல்கள், ஏராளமான செயல்கள் நம்மோடு ஒட்டி உறவாண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை வேறு பிரித்த பாடு கிடையாது, அதை தெரிந்த பாடு கிடையாது, அதை அலசி ஆராய்ந்து பார்த்தது கிடையாது. செய்கிற காரியம் ஊரு உலம் செய்கிறதா, ஊரு உலகத்தின் நடைமுறையாக இருக்கிறதா,
வழிபாடு என்ற ஒன்று இருக்கிறது, வழக்காறு என்ற ஒன்று இருக்கிறது. வழிபாடில் எப்பொழுதும் அதற்கு ஆதாரம் அல்லாஹ்விடத்திலிருந்தும் நபி அவர்களிடத்திலிருந்தும் வர வேண்டும். வழக்காறு என்பது அது இயல்பிலே இருக்கிறது. அது இல்லை என்று சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து ஆதாரம் பெற வேண்டும். இந்த அடிப்படை தெரியாமல் தான் உலகத்தில் நானும் நீங்களும் பல விடயங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம், தவிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், இந்த உலகம் என்னை தவிர்த்துவிடும், இந்த உலகம் என்னை ஒதுக்கிவிடும் என்று உலகத்தினுடைய போக்குக்கு வாழ்கிறார்கள். அல் ஆதா முஹக்கமா என்ற ஒரு கொள்கையை கொண்டு வருவார்கள். வளமைதான் இந்த உலகத்தினுடைய வழக்காறு என்பது நாம் எப்பொழுதும் மாற்ற முடியாது. உலகம் எப்படித்தான் சென்று கொண்டு இருக்கிறது, நான் ஏன் மாற வேண்டும் என்ற ஒரு இலக்கணத்துக்குள், யாரும் சொல்லாத ஒரு வரைவிலக்கணத்துக்குள் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இந்த வரைவிலக்கணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக அது காட்டித் தராத ஒன்றாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் சொன்ன ஒரு விடயம், யஹூதி நசாராக்கள் 71 கூட்டமாக 72 கூட்டமாக அவர்கள் பிரிந்தார்கள். ஆனால் இந்த முஸ்லிம் உம்மத்து 73 கூட்டமாக பிரியும் என்கிற ஹதீஸ் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அந்த கூட்டத்தில் நான் இருக்கிறேனா என்ற ஒரு விடயத்தை எப்படி நான் அலசுவது, எப்படி நான் ஆராய்வது? என்னுடைய செயல், நான் இந்த எட்டை வைக்கப் போகிறேனே, எனக்கு ஒரு விடயம் நடந்திருக்கிறது, இந்த விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? உதாரணமாக பிள்ளை ஒன்று பிறக்கிறது, அந்த பிள்ளைக்கு காதில் பாங்கு சொல்வது, இகாமத்து சொல்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களா? கிடையாது. நான் இப்பொழுது ஒரு சம்பாத்தியத்தை சம்பாதிக்க போகிறேன், இந்த சம்பாத்தியம் ஹலாலுடன் தொடர்புபட்டதா, ஹராத்துடன் தொடர்பட்டதா, நான் செய்கின்ற இந்த செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எடுத்து வைத்தார்களா என்று அலசி ஆராய்வதற்கு இந்த உலகம் தயார் கிடையாது. இப்படியான நிலையில், சந்தேகமான நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள். லா யஅலமுஹுன்ன கஸீருன் மினன் நாஸ், அதிகமான மக்கள் சந்தேகமான விடயங்களை பற்றி அறிந்ததே கிடையாது. அதிகமான மக்கள், அப்போ இந்த சந்தேகங்களை பற்றி அறிந்தவர்கள் கொஞ்சமாகத்தான் இருக்கிறார்கள். கொஞ்சமானவர்கள் தான் மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை பற்றிய தெளிவுள்ளவர்கள். அதிகமானோர் உலகத்தில் அவர்கள் சந்தேகத்துடனே வாழ்ந்து மரணித்து தன்னுடைய முடிவுகளை கண்டுகொள்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அப்படியான ஒரு நிலையிலிருந்து பாதுகாப்பதற்கு அந்த வழிகளையும் அந்த நேர்வழியையும் காட்டி தந்து சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியில் என்னுடைய அமல்களை செய்வதற்கும் அல்லாஹு தஆலா எனக்கு வழிவகுத்து தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا وعلى آله وصحبه الذين اتبعوا على أثره ونهجه كثيرا ما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய இந்த புனிதமிகு நாளில் நன்மையை எதிர்பார்த்த வண்ணம் இந்த ஜும்மா நாளில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் காரணம்? இறைவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் அவர்கள் இந்த நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. அது நன்மையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இதில் செல்வதனால் எந்த நேரத்தில் நன்மை கிடைக்கும் என்கிற பெருமதியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த செயல் கூட, நன்மைகளை சம்பாதிப்பது என்பது கூட ஒரு மனிதனுக்கு ரொம்பவுமே தெரியாத ஒரு விடயமாக இருக்குது. உலகத்தில் எந்த விடயத்தை சம்பாதித்தால் தனக்கு லாபம் இருக்கிறது என்று தேடுகின்ற மனிதன் உலகத்தில் தனக்கு நன்மைகளை சம்பாதித்தால் மறுமை என்கிற ஒரு விடயம் நமக்கு எப்பொழுது கிடைக்கப் போகிறது, அது எப்பொழுது நடக்கப் போகிறது, எனக்கு மரணம் என்ற தருவாய், மாதா தக்ஸிபுலி கதா, நாளைக்காக நீ என்ன சம்பாதித்திருக்கிறாய், பி ஐ அரலின் தமூத், நீ எந்த ஊரில் மரணிக்கப் போகிறாய் என்பது தெரியாது. இன்று இந்த மாதம் முடியப் போகிறது என்று வைத்து கொண்டால் நமக்கு சம்பளம் வரப்போகிறது. சம்பளம் தரக்கூடியவர் என்கிற ஒன்றே இல்லை என்றால், அதற்குரிய வாசல்கள் ஏதோ ஒரு காரணத்தால் அடைக்கப்பட்டு விட்டால் நமக்கு யார் தரப்போகிறார்? நாம் பட்ட கடனை யார் நமக்கு அடைக்கப் போகிறார்? அல்லாஹு தஆலா தான் நமக்கு அதற்கு வழிகளை தர வேண்டும். இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளும் சம்பவங்களும் எனக்கு என்ன அறிவுறுத்த வேண்டும் என்றால், என்னுடைய செயலை நான் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்த நிலையில் மரணிக்கிறேனா, என்னுடைய மரணம் சம்பவம் எப்பொழுது நிகழப்போகிறது, அதற்காக நான் என்ன தயார் செய்திருக்கிறேன், என்ன அமலை தயார் செய்திருக்கிறேன், எப்படியான அமல்களை சின்ன சிறுசாக
நான் சேர்த்து வைத்து குருவி போன்று கூடை கட்டுவது போன்று வீடை கட்டுகிறார்கள். ஆனால் நாளை மறுமைக்கான வீட்டை எப்படி தயார் செய்கிறார்கள் என்று கேட்டால் மிக கம்மியாகவும் மிக குறைவானதாகவும் இருக்கிறது. எங்கிருந்து ஹலாலான பணம் வருகிறது, எங்கிருந்து ஹராமாக வருகிறது என்பதை தேடி அலசுவது கிடையாது. எந்த செயல் என்னுடைய ஹராமான செயலாக இருக்கிறது, எந்த செயல் எனக்கு நன்மை தரக்கூடிய அல்லாஹ்வினுடைய ஏட்டில் எழுதப்படக்கூடியதாக இருக்கிறது என்று தெரியாது. அன்பார்ந்தவர்களே, பாவம் என்னுடைய பாவம் எழுதப்பட்டு விட்டது, நன்மையை எழுதப்பட்டு விட்டதா என்று ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதா என்று உலமாக்கள் ஏங்கி அழுத பல தருணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு ஆத்மாவும் அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த ஜும்மாவில் கூட வந்திருந்தோம் என்று சொன்னால் என்ன கடமை இருக்கிறது நமக்கு அது கூட தெரியாது. என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்கிறது தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஏவி இருக்கிறார்கள் நான் ஆரம்பத்திலிருந்து தொட்டு காட்டினேன். பல விடயங்களை சுருக்கமாக சொல்லி காட்டினேன். அதாவது மலசலம் கழிப்பதிலிருந்து தன்னுடைய மறுமைக்கான அவனுடைய அந்த குளிப்பு வரைக்கும், மறுமைக்காக மரணத்துக்கான அவனுடைய குளிப்பு ஜனாசா அந்த குளியல் வரைக்கும் எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் என்று நான் யாராவது ஒருத்தர் படித்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்குத்தான் படித்து கொடுத்திருக்கிறோமா? அதனால் தான் ஆரம்பத்தில் சொல்லுகிறேன், ஒரு செயல் மன் ஆமில அமலன், ஒரு செயல், அது எந்த செயல் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. ஏதோ ஒரு செயல், அந்த செயலை நான் செய்கிறேன், அந்த செயலை செய்யும் பொழுது நபி அவர்கள் செய்திருக்கிறார்களா, இந்த நேரத்தில் இப்படி நடந்திருக்கிறார்களா, அப்படி நான் நடந்திருந்தேன் என்றால் நபி அவர்கள் சொன்னது போன்று நடந்திருக்கிறேன், நபி அவர்கள் சொன்னது போன்று நான் நடக்கவில்லை என்றால் எனக்கு என்ன இடம்? நரகமாக இருக்கிறது என்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தெரியுமா? இதற்கு இன்னொரு குர்ஆன் வசனம் சொல்கிறது, யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீமின். அன்றைய நாள் மறுமையில் எந்த பலனும் சொத்துக்களுக்கும் பிள்ளைகளுமோ நமக்கு பயனளிக்காது. நம்முடைய இந்த ஒட்டுமொத்த உலகமும் எதற்காக ஓடுகிறது? பிள்ளைகளை நன்றாக வைத்திருக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும். இதுதான் முழு முயற்சியாக இருக்கிறது. இது யாருக்கு பிரயோசனப்படாது என்று சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ்வினிடத்தில் இதெல்லாம் கிடைத்த பிறகும் அல்லாஹ்வினிடத்தில் தன்னுடைய மனம் கட்டுப்பட்ட நிலையில், சலீமான நிலையில், ஈடேற்றமான நிலையில் அல்லாஹ்வை வந்து அடைகிறதோ அந்த உள்ளத்துக்குத்தான் இது பிரயோசனமாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இன்னமா யஹ்ஸலு ஸலாஹுல் கல்பி பிஸலாமத்திஹி மினல் அம்ராதில் பாத்தினா கல்கில்லி வல் ஹக்தி வல் ஹஸதி வஷ்ஷுஹி வல் புக்லி வல் கிப்ர் வஸ்ஸஹரியா. இப்படி விளக்கங்கள் அடிக்க கொண்டு போகிறார்கள். உலகத்தின் மனிதன் உள்ரங்க ரீதியிலிருந்து தன்னுடைய உள்ளம் சரியான முறையில் அவன் சீர்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி தன்னுடைய உடம்பு சீராக இருக்கிறது. உள்ளம் சீரானால் மட்டும்தான் உடம்பு சீராக இருக்கும். உள்ளம் சீராக இருந்தால்தான் வணக்க வழிபாடுகள் அனைத்துமே கரெக்டாக இருக்கும். உள்ளம் சீராக இருந்தால்தான் தன்னுடைய உடம்பு சலாமத்தாக இருக்கும். உள்ளம் சலீமாக மாறும். மறுமையில் அவன் சலாமத்து பெற்றவனாக அல்லாஹ்வை சந்திப்பான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹலால் ஹராம் என்கிற அந்த ஹதீஸில் இறுதியாக சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முத்கா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீரடைந்தால் உங்களுடைய உடம்பு சீராகும். உங்களுடைய அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உங்களுடைய உடம்பும் கெட்டுவிடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் இதயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான். பல குர்ஆன் வசனம் கேட்டிருப்போம். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. அவர்களுடைய உள்ளங்கள் பூட்டு போட்டப்பட்டிருக்கிறதா, அவர்களுடைய உள்ளங்கள் சிந்திக்க மாட்டாதா என்றால், அந்த உள்ளத்துக்கு பாவம் நிகழும் பொழுது சிந்திக்கிற தன்மை கிடையாது. ஒரு இருட்டறையில் பார்க்க முடியாது. இதற்கான துல்மன் ஒரு அறையில் என்ன செய்கிறது? மிகவும் இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது. அதில் அவனுக்கு என்ன செய்ய முடியாது. இதற்கு ஒரு உதாரணமாகத்தான் அல்லாஹு தஆலா கடலை ஒரு உதாரணத்தை சொல்கிறான். அந்த கடலில் ஆழமான பகுதி இருக்கிறது. அதில் வெளிச்சம் எதுவுமே கிடையாது, இருள் இருக்கிறது. அதற்கு மேலும் இன்னும் இருள் இருக்கிறது. அந்த இருட்டில் இருந்து அவன் கைகளை பார்த்தால் அந்த கை அவனுக்கு தெரியவே மாட்டாது. இப்படியான ஒரு நிலையில் பாவம் சம்பாதிக்க இந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழும். அந்த கருப்பு புள்ளி விழுந்து விழ பாவங்கள் அதிகரித்தால்
பாவம் செய்கிற நேரத்தில் அந்த பாவத்தை பற்றி சிந்திக்கிற நேரம் அவனுக்கு கிடைக்காது. அவன் பாவம் செய்து விட்டவான், அதற்கு தௌபா செய்யவில்லை என்றால் அவன் நரகம் செல்லுவான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். உனக்கு எது நன்மைகள் என்று தெரிகிறது என்றால் உன்னுடைய உள்ளம் சொல்லும் இது நன்மை, உன்னுடைய உள்ளம் சொல்லும் இது பாவம். அல் இஸ்மு மா ஹாக ஃபீ ஸத்ரிக வ கரிஹ்த அய்யத்தலி அலைஹி الناس வல் ஹுஸ்னு வல் பிர்ரு ஹுஸ்னுல் குலுகி. முதலாவதாக சொன்னார்கள், நல்லவு என்பது, நன்மை என்பது உன்னுடைய பண்புகள் நல்லதாக இருக்கிறது, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய விழுமியங்கள் நல்லதாக உனக்கு தோன்றும், இது நல்லவைகளாக இருக்கின்றன. பாவம் என்பது உனக்கு அது மனதுக்கு வெறுப்பாக இருக்கும், செய்வதற்கு மனதுக்குள் ஏதோ ஊசலாட்டம் தோன்றும், அதை மக்களிடத்தில் வெளிப்படுத்துவது என்பது உனக்கு வெறுப்பாக இருக்கும். இதுதான் பாவம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது எப்பொழுது தெரியுமா அவருக்கு பாவமாக மாறும்? உலகத்தில் மற்ற மனிதர்கள் அந்த பாவத்தை செய்யவில்லை என்றால், மற்ற மனிதர்கள் பாவங்களை செய்யவில்லை என்றால், தான் ஒரு பாவத்தை செய்தால் அது அவர்களுக்கு பாவமாக தெரியும். உலகத்தில் எல்லா மனிதர்களும் சேர்ந்து ஒரு பாவம் செய்கிறார்கள், அதை நானும் செய்தால் அவர்களுக்கு அது பாவமாக தெரியாது. இதுதான் உலகத்தினுடைய வழக்க முறையாக இன்று மாறிவிட்டது. இப்படி நிறைய விடயங்களை அடுக்கிக் கொண்டு செல்லலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களை, மார்க்கத்தினுடைய விடயத்தில் நாம் எப்படி ஹலால் ஆன விடயம் எப்படி பார்ப்பது? நான் ஒரு செயலை செய்கிறேன், அது வணக்க வழிபாடாக இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? ஒரு வணக்க வழிபாடாக இருக்கிறது. அந்த வணக்க வழிபாடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குர்ஆனும் காட்டி தந்திருக்கிறது என்றால் என்னால் செய்ய முடியும். அது காட்டித்தரவில்லை, தடுக்கிறது என்றால் நான் அதை விட்டு என்ன செய்ய வேண்டும்? தடுத்து நிறுத்த வேண்டும். நான் அதை செய்யக்கூடாது. என்னுடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும், என்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும். இதே நேரம் உலகத்தினுடைய வழக்கார், உதாரணமாக எனக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது, அதை நான் வெளிப்படுத்தும் விதமாக யாரோ ஒருவருக்கு நான் உணவு அளிக்கிறேன். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் என்றால் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வணக்க வழிபாடாக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் கிடையாது. ஆனால் இது ஒரு வழக்கார் என்ற அடிப்படையில் அது சென்றுவிடும். உலகத்தினுடைய வளமுறை ஒன்று இருக்கிறது. அந்த வளமுறை மார்க்கத்துக்கு முரணாக வராது என்று சொன்னால், அது அந்த சட்டங்கள் வரவில்லை என்றால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்படித்தான் கொடுக்கல் வாங்கலின் கூட கடன் என்கின்ற ஒன்றில் அதற்கு அவனுக்கு லாபம் என்ற ஒன்று, கொடுத்தவன் லாபம் பெறுவானாக இருந்தால் அல்லது கொடுத்தவன் நஷ்டம் எழுவானாக இருந்தால், அந்த கடன் கொடுப்பது என்பது அவனுக்கு ஒன்று வட்டியில் முடியும் அல்லது அவனுக்கு நஷ்டத்தில் முடியும். எனவே கொடுத்த கடனில் ஒருவன் லாபம் எடுப்பானாக இருந்தால் அது வட்டியில் முடியும். ஒருவன் கொடுத்த கடனில் நஷ்டம் அடைவானாக இருந்தால் அது இஸ்லாத்தில் கிடையாது. அவனுக்கு நஷ்டம் போகாத வரைக்கும் அவனை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு உதவி செய்வது அந்த கூட இருக்கிற சமுதாயத்தவர்களுக்கும், அதை கடன் கொடுக்கும் பொழுது சாட்சியாக இருந்தவர்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறது. இப்படி ஏராளமான விடயங்கள் எம்மை கடந்து செல்கின்றன. ஆனால் அதை பற்றி ஒரு பொழுதும் கணக்கெடுக்காமல் வெறுமனையே காலங்களை தாழ்த்தி கொண்டும் மரணத்துக்கு நெருக்கமாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அதிலிருந்து பாதுகாப்பானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.